குழந்தைய கொலை பண்ணது சாமியார்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம தேவதூதன் சாமியாரை பார்க்க வர்றதுக்கு முன்னாலேயே சாமியாருக்கான அந்த 10வது பொண்ணும் கிடச்சிருச்சு. அந்த 10வது பொண்ணை கொலை பண்ணுறதுக்கு முன்னால் பரிகாரம் பண்ணுறேங்கிற பேரில் ஏதோ பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பாப்புல. அப்போ நம்ம தேவதூதன் அங்கே வந்துடுவாங்க. சாமியாரை அடித்து பறக்க விட்டு அவர் உடம்புக்குள்ளே இருந்த சாத்தான் சக்தியை நம்ம தேவதூதன் அழிச்சிருவாப்புல. சாமியாருக்கு சக்தியை கொடுத்தது செஞ்சிஸ்கான். செஞ்சிஸ்கானுக்கு இந்த 10 பேரை கொலை பண்ண சொன்னது நம்ம ஷூ தான் சாத்தானுடைய முதற்கட்ட தூதன். சாமியார் 9 பேரை கொன்னுட்டு ஒரு ஆளை கொல்லாதனால செங்கிஸ்கான் நேரடியாகவே இறங்கி அந்த 10வது ஆளையும் கொண்டுடுறாப்புல. இறந்து போன 10 பேர் ஆன்மாக்களையும் பயன்படுத்தி நம்ம தேவர்கள் சாத்தான் பூமிக்கு வரக்கூடாது அப்படின்னு போட்டிருந்த மந்திர வளையத்தை உடைச்சிட்றாப்புல. 10 பேரை கொன்னதுக்காக நம்ம சிங்கிஸ்கானை பாராட்டுறதுக்கு அவனுடைய ஹோட்டலுக்கு வர சொல்லுவாப்புல. ஆனால் அங்கே வந்த சிங்கிஸ்கானோ, நான் என் பையனை கொன்னவங்கள கொல்றதுக்காகத்தான் நான் சாத்தான்ட்ட உதவி கேட்டேன், ஆனால் நீனும் சாத்தானும் என்னை வச்சு பல கொலை பண்ணிட்டீங்க, இனிமேல் என்னால் இதில் பயணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறாப்புல. கடைசியாக செங்கிஸ்கான் மலையில் உள்ள ஒரு புத்தர் கோயிலில் போய் தனக்கு கொடுக்கப்பட்டுள்ள சாத்தான் சக்தி எல்லாத்தையும் அங்கே உள்ள ஒரு பாக்ஸுக்குள்ளே போட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாப்புல. கொஞ்ச நாள் கழித்து நம்ம இளவரசர் நம்ம தேவதூதனுக்கு பறவை மூலமாக ஒரு தகவலை கொண்டு வந்து கொடுக்காப்புல. அது என்ன தகவல் அப்படின்னா, இந்த மலையில் இருக்கக்கூடிய புத்தர் கோயிலுக்கு போ, அங்கே உள்ள ஒரு பாக்ஸை நீ ஓப்பன் பண்ண அப்படின்னா உனக்கு நிறைய சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜ் இருக்கும். அதை படித்த நம்ம தேவதூதன் அவன் ஃப்ரெண்டோட அந்த மலையில் உள்ள புத்தர் கோயிலுக்கு போகிறாப்புல. அங்கே போய் அங்கே உள்ள பாக்ஸை திறந்து பார்த்தா அங்கேருந்து ஒரே சாக்லேட் மலையாக வருது. அந்த சாக்லேட் மலைக்குள்ளே ஒரு சின்ன பையன் ஆன்மாவும் இருந்துருச்சு. நம்ம தேவதூதன் அந்த ஆன்மாவை அவன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டு வந்துடுறான். அந்த பிள்ளை ஆன்மா அப்படிங்கிறனால அதுக்கு சரியாக பேச முடியல. ஒன்றுங்க அடைச்சி வச்சது யார், சிங்கிஸ்கானை அடைச்சி வச்சான் அப்படின்னு சொல்லச்சில அந்த குட்டி பையன் ஆன்மாவும் ஆமான்னு தலையாட்டுது. எனக்கு ஏதாவது தகவல் சொல்கிறக்காக அடைச்சி வச்சானான்னு கேட்டதுக்கு ஆமான்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் ஆன்மா சூங்கிற வார்த்தையை மட்டுமே சொல்லுது. அப்போ தான் நம்ம தேவதூதனுக்கு தெரிய வருது, அப்போனா இப்போ யாரோ புதுசாக அப்படிங்கிற ஒரு சாத்தான் தூதன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ் நண்பன்ட்ட இந்த ஷூன்னா யாருன்னு விசாரின்னு சொல்லி விசாரிக்க சொல்கிறாப்புல.